ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 103:6 வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இந்த வார்த்தையிலே மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். யாருக்கு அவர் அதை செய்கிறார்? ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு, அநியாயமாய் நிர்பந்திக்கப்படுகிறவர்களுக்கு. For the oppressed, God brings justice. நம்ம பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். மோசேனுடைய காலத்திலே எகிப்திலே இஸ்ரவேலுக்காய் தேவன் செய்த காரியங்களை நாம் வேதத்திலே காணக்கூடும். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவானவரும் கூட அதே விதத்திலே நமக்கு நீதியையும் நியாயத்தையும் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறாதவர். அவர் ஏற்ற நேரத்திலே சரியாய் நமக்கு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நீதிபரர். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. God's faithful character, he vindicates the oppressed. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 146:7 விதமாய் வாசிக்கிறோம். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் அநியாயமாய் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? பிசாசு மனிதர்களை கொண்டு, சூழ்நிலைகளை கொண்டு உங்களை இக்கட்டிலே அவன் வைத்திருக்கிறானா? ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசுவாகிய அந்த நீதிபரர், இயேசுவாகிய அந்த நீதியரசர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. சீக்கிரமாய் நீங்கள் நியாயத்தை காண்பீர்கள். வெகு தூரத்தில் அல்ல, சமீபமாய் வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். இந்த வாக்கு தத்தங்களை நம்பி தைரியமாயிருங்கள். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உனக்கு நீதி செய்வார். உன்னுடைய கட்டுக்களை இயேசு உடைப்பார். நீங்கள் விடுதலையான வாழ்க்கையை, பாரமற்ற ஒரு வாழ்க்கையை, சுதந்திரமான இயேசு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, நீதிபரரே, நீதியின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சூழ்நிலையினாலோ ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, கட்டப்பட்டிருக்கிறார்களோ, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் உடைவதாக. இவர்களுக்கு அநீதியாய் செய்யப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு நீ நீதி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இவருடைய கண்ணீருக்கும் பாரத்துக்கும் இயேசப்பா நீர் விடுதலை தந்து நியாயம் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உடைய பரிசுத்தமான நாமத்தை நீர் உயர்த்துவீராக. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற உடைய அபிஷேக வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உடைய வழி நடத்துதலுக்கும் உடைய ஆளுகைக்கு சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.